நம்ம பாதனர்கள் ஆன்மீகம் அதை சொன்னேன் இல்லையா? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சின்ன சின்ன இதுல மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப முக்கியமா எது தேவையோ அதை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். இப்ப பாலுணர்வும் ஆன்மீகமும் போன தடவை அந்த விழிப்புணர்வு நம்ம பசங்களுக்கு கிட்ட கொடுக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத சொன்னதோட அந்த உயிர் சக்தியின் அவங்களோட அதோட இது தெரியணும். அவங்களுக்கு தெரியாததுனாலதான் அவங்களுக்கு அதோடது இல்லை. ஏன்னா உயிர் அப்படிங்கிறத பத்தி சித்தர்கள் தான் அதை உயிர் அப்படிங்கறத முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மற்றபடி ஏன் விஞ்ஞானிகளோ இவங்களுக்கோ டாக்டர்ஸ்க்கெல்லாம் இன்னும் சரியா சொல்ல போனா தெரியக்கூட தெரியல அப்படிங்கிறதுதான். அந்த உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன்னா உயிர் அப்படின்னும் போது அது உடல் முழுக்க நுண்ணிய துகள்கள் அந்த முதல் ஆற்றல் உயிர் ஆற்றலாய் உடல் முழுக்க முழுசா பரவி நிற்கும் அந்த உணர்வு. வேதாதிங்கள் விரிந்து 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 அந்த மூலத்தை கண்டார்கள். சித்தாந்திகள் சித்தர்கள் ஊடுருவி உள்நோக்கி 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 அந்த உயிரின் ஆற்றலை உணர்ந்து அதற்கான பயிற்சிகளும் அதற்கான அதை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். சோ நம்ம சித்தர்கள் வரிசையில தான் நமது வேதாத்திரி மகிழ்ச்சி. இப்ப அந்த உயிர் ஆற்றல் அதை நம்ம என்ன சொல்றோம்? பிந்து நாதம். பிந்து அப்படிங்கிறது ஆண்களின் சக்தி, நாதம் பெண்களின் சக்தி. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது விண் சக்தி, அதாவது பிந்து நாதம் என்ற அந்த ஆற்றல் எவ்வளவு முக்கியமானது. 7வது தாதுவாக அது நம்ம உடம்புக்கு இருக்கு. அதுதான் அந்த உயிராற்றலை பிடிச்சு வச்சிருக்கு. ஏன்னா உயிராற்றல் அப்படிங்கிறது உடல் முழுக்க சுழண்டுகிட்டு இருக்கு. அந்த உயிராற்றல் நம்ம உடலை அப்படியே பிடிச்சு வச்சிருக்குன்னா அது எவ்வளோ ஒரு மைன்யூட். அதை அப்படி பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு முக்கிய தேவையே இந்த பிந்து நாதம் சொல்லக்கூடிய அதுதான் அந்த உயிராற்றலை பிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு முக்கியமான ஒரு இது. ஏன்னா 7வது தாதுவாகிய நம்ம உண்ணும் உணவுதான் 7வது தாதுவா ஒவ்வொன்னு ரசம் அப்படி ஒவ்வொன்னா மாறி மாறி ஒரு சதை எலும்பு அடுத்து மச்சைக்குள்ள இருந்து அடுத்ததாதான் நம்ம இந்த பிந்து நாதம்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அந்த ஆற்றல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை விரயம் செய்யும். நம்ம காயகல்பத்துல நிறைய சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? காயகல்பத்துல முக்கியமா சொல்ல வேண்டியதே விரயமாகுது. நமது செலவு, நமது இன்பம் என்றது மயக்கத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமது ஜீவகாந்த விரயம்ங்கிறத முக்கியமா அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொன்றுலயும். ஆனா அதுக்காக நம்ம இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா? இது கண்டிப்பா எதுவும் ஒரு கழிவு, அது போய் தான் ஆகணும். ஆனா அது முறையா போகும்போது அந்த உயிராற்றல் தேவையில்லாம நமக்கு செலவாகாது. சோ இந்த உயிராற்றலை நம்ம எப்படி எல்லாம் பத்திரப்படுத்திக்கலாம், எப்படி நம்ம உயிராற்றல் நல்லா நமக்குள்ள வச்சுக்கணுங்கிறதுக்கு நமக்கு காயகல்பம் எனும் கலையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நமது சித்தர்கள் எல்லாருமே. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்களே, ஆணவத்தில் அதிகம் செலவானா மாணவ எல்லாருக்கும் தீயனா அந்த பாடல் வருது இல்லையா? எழுதிறப்பும் கல்வமாய். அப்படினால ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பிந்து நாதம்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம விரயம் செய்யாம பார்த்துக்க வேண்டியதுதான் நமது முக்கிய கடமை. சோ அந்த உயிர் ஆற்றல் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஏஜுக்குள்ள வரும்போது நமக்கு முதல்ல அது அந்த உயிராற்றல் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளான்ஸ் நாளமில்லா சுரப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அந்த சுரப்பிகளுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. இல்ல மூலாதாரத்துல அந்த செக்ஷுவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அதை மாத்திரம் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க அது உற்பத்தி ஆகல. அந்த உற்பத்தி உடல் முழுக்க நடைபெறுகிறது. உயிராற்றல் அந்த விளிம்பு முழுக்க இருக்கு இல்லையா? அங்க இருந்து 7வது தாதுவாகி அது உடல் முழுக்க அதுல மூளை செல்கள்ல தான் அதிகமான மச்சையை சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு. சோ அங்க அந்த முகுளத்துக்குள்ள இருக்கிறது 3 வயது வரை பாத்தீங்கன்னா மூளை செல்களின் வளர்ச்சிக்காக அது பயன்படுது. அதுதான் நமது குரு என்ன சொன்னார், அந்த நேரத்துல நமக்கு பிராரப்த கர்மா பழையாது. அதுக்கு அடுத்து 12ல இருந்து 13 வயசு வரைக்கும் அது உடலை அபரிவிதமான வளர்ச்சிக்காக தேவைப்படுகிறது. அங்க அது முழுக்க அது செலவாகிட்டு இருக்கு. ஃபுல்லா நம்ம உடலுக்கு என்னென்ன வேணுங்கிறது அது உடல் கட்டுதல். ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா ரொம்ப ஏர்லியா அந்த
என்ன சொல்றது, அந்த ஏஜெட் ரிப்பேட்டிவ் கான்செப்ட் வந்துருது. சோ அது ரொம்ப தப்பான ஒரு இது. ஏன்னா உடல் கூறுகள் அனைத்தும் சரிவர கட்டப்படணும். அதுக்கு முன்னாடி அப்படின்னும் போது 8 வயசு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு, 7 வயசு குழந்தை அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா வேற ஒரு இது கூட ரொம்ப சங்கடமா இருக்கு. சோ அதுக்கு ஒரு நமது உடலுக்கு கட்டுறதுக்கு தேவையான ஒரு டைம் அதுக்கு தேவை. சோ அந்த இது வந்து எடுத்துக்கணும். சோ அதுக்கப்புறம் அது வளர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 12, 13 அந்த இயருக்கு மேல அது அபரிவிதமா அந்த மூளைக்கு இருக்கும்போது அது முதுகு வழியாக அந்த செல் வழியாக வெளியில வந்து நமது மூலாதாரத்துல குவியுது. அப்பதான் வந்து அது அங்க குவியுது. அந்த ஆற்றல் தான் அங்க வருது தவிர அங்க வந்து உற்பத்தி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல அது குவிஞ்சு வந்து நமது உடல் சக்தியா எல்லாத்துக்குமே அது எல்லா இடத்துக்குமே தேவையான சக்தியா அது இருக்கிறதா சொல்றாங்க. மத்த இடத்துல இருந்தெல்லாம் அங்கங்க ஒரு வேதிப்பொருளின் மாற்றம் நிகழ்ந்து எல்லாமே கிடைக்குது. இந்த மூலாதாரத்துக்கு அதுதான் அது ரொம்ப பொக்கிஷமா. ஏன்னா அதைத்தான் உணர்ந்து உணர்ந்து ஏன்னா அதை கெட்டிப்பட செஞ்சுதான் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. அந்த விந்து நாதத்தை கெட்டிப்பட செஞ்சு அவங்க உயிராற்றல அப்படியே மனம் மட்டும் இயங்காம உடல் இருக்கு. ஆனா அவங்க வந்து ஜீவ சமாதியா அது நம்ம நிறைய கேட்டிருக்கோம். நம்ம சித்தர்கள் நிறைய இடத்துல நிறைய இதுல இன்னைக்கும் இருக்காங்க. நம்ம அதை தோண்டி பார்க்கறதுல அப்படியே திருச்சியில ஒரு இடத்துல அது ஒரு ஏதோ கெட்டுறதுக்காக எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு உடல் அப்படியே இருந்திருக்கு. அது வந்து பேர் என்னமோ சொன்னாங்க, ஒரு குணசீலம் ஏதோ ஒரு இடம் திருச்சியில அந்த இடத்துல. அப்புறம் அத வந்து இவர்கிட்ட நம்ம கிருபானந்த வாரியர்கிட்ட சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, இல்ல அப்படியே நீங்க இது பண்ணிடுங்க, அந்த இடத்துல எதுவுமே டச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்பவும் அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த ஜீவசமாதி ஆனவங்க அவங்களுக்கு இந்த உயிரை பதம்படுத்தி வெட்டிப்பட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உயிருக்கு உடல் இருக்கு, மனம் மட்டும் செயல்படாம அவங்க நின்றுருக்க அந்த இது வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆற்றல் நமக்கே தெரியும். அந்த மாதிரி ஜீவசமாதி பெற்ற ஆற்றல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் வந்து அங்க நீங்க போய் வந்தாலே அந்த ஆற்றல் நல்ல தவம் பண்ணும்போது அங்க எப்படி கிடைக்கும். நீங்க கோயிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணணும் இடிச்சு பிடிச்சு அப்படியெல்லாம் போகாம போய் வரும்போதே அந்த ஆற்றல். ஏன்னா அவங்க எல்லாம் சித்தர்கள் எல்லாம் நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படுறோங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொன்றுக்காக நமக்கு பணம் வேணுமா, திருப்பதி போங்க வாங்க, அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற பொருளாதார நிறைவு கிடைக்கும். உடல் நலம் வேணுமா, அங்க போனீங்க தன்வந்திரி இப்படி பல இடங்கள்ல. ஏன்னா நமது தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறதுலயே இந்தியாவே புண்ணிய பூமின்னு தான் சொல்லுவாங்க. இந்த புண்ணிய பூமியிலும் இந்த சித்தர்களுக்கு மிக முக்கியமா நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ பேர்பட்ட பேரு பெற்ற ஒரு புண்ணிய ஸ்தலத்துலதான் நம்ம எல்லாம் இருக்கோங்கிறது முதல் பெருமை. சோ அப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த உயிராற்றல் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாததுனால இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் கிளாஸ்ல சொன்ன அதேதான். அதுக்கு விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இது ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அபோவ் 40, 50, 60 வரும்போதே நமது உயிர் ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நம்ம உண்ணும் உணவு தானே 7வது தாதுவா இது மாறி இருக்கு. சோ அந்த உண்ணும் உணவுலயும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த உணவு ஜீரணமாகி 7வது தாதுவா மாறுறதே இன்னைக்கு குறைஞ்சிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கண்டதையும் சாப்பிடுறோம், அது ஜீரணமே ஆகாது. அது ஜீரணம் ஆறதுக்கு பல 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 மணி நேரங்களை எடுத்துக்குது. ஏன் பல பேருக்கு அது ஜீரணமாகாம வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லதான் கொண்டு போய் விடுது. அப்போ 7வது தாதுவா மாறி அது உயிராற்றலாம் மாறணும்னா இன்னைக்கு நீங்க உண்ணும் உணவே சரிவர இல்லாததே ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு தெரியல. அது நம்ம உணவுன்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம அப்புறமா பார்க்கலாம். அந்த உண்ணும் உணவிலேயே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு அந்த முழுமையான அந்த ஆற்றலை தர்றதுக்கு உண்டான இதுக்கு நம்ம சாப்பாடே சரியில்லாம இருக்கும். ஏன்னா எல்லாம் பொல்யூட் ஆன ஃபுட்டு தான். அதையாவது கொஞ்சம் ஏதோ பார்த்து பார்த்து சாப்பிட்டா பரவாயில்ல. நம்ம அது ஜீரணமே ஆகாத உணவை கொண்டு போய் உள்ள போட்டு நீ ஜீரணம் ஆகலைன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது, அது ஜீரணம் பண்ணுறதுக்கு எவ்வளவு அதுகிட்ட சக்தி இருக்கும். ஏன்னா நம்ம சக்தி தான் அங்கேயும் விரயம் ஆகுது. இப்ப என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப இன்னைக்கு ஆவரேஜ் ஆஃப் த டெத் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா 60, 70 எல்லாம் வந்து ரொம்ப 60ங்கிறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா அது அந்த கொரோனா வந்தபோதே ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, 60 வந்து உங்களுக்கு போனஸ். 60க்கு மேல ஒரு நாள் நீங்க வாழ்ந்தீங்கனாலும் அது போனஸ் வாழ்க்கை. ஆனா நமக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது, 120 வருடம். ஆனா அந்த 120 வருட வாழ்க்கையே பாதியா குறைச்சதுல நமக்கு ஒரு பெரிய பெருமை இல்ல. அதனால நம்ம இந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய பிந்து நாத திரவம் அப்படிங்கிறது, இதுல ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு வேற கேட்டேன். அதுல பாத்தீங்கன்னா ஆண் பெண் சேர்க்கையில
ஆண் கிட்ட ஒய் எக்ஸ் 2 இது இருக்கு, ரிசல்ட்ஸ் இருக்கு. பெண் கிட்ட எக்ஸஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அலிகளாக பிறக்கும் அதுல ஆண் தன்மை அதிகமா பெண் தன்மை அதிகமா இருக்கிற மாதிரி பிறக்கிறதுக்குமே வந்து நம்மளோட குரோமோசல்ஸ், ஆணோட குரோமோசல்ஸும் பெண்ணோட குரோமோசலும் எக்ஸ் எக்ஸ் சேரும் போதுதான் அது ரொம்ப நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறதா சொல்றாங்க. எனக்கு சரியான ஒரு இது தெரியல. பட் அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு ஒரு அந்த உடலுறவு ஆகட்டும், ஒரு தாம்பத்தியம், ஒரு குழந்தை வேணும்னு நீங்க தாம்பத்தியம் இருக்கும்போது ஆகட்டும், அது எவ்வளவு புனிதமா நீங்க நினைக்கணும். சொன்னா இந்த பாலுணர்வில் ஆன்மீகத்தை கண்ட அந்த காலத்து அப்ப அவங்களுக்கு முடியும்னா நமக்கு முடியும் இல்லையா? அது ஏன் நம்மனா நம்ம வந்து அது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே அதை வந்து ஒரு இதாயிருக்கும். காரணம் நம்ம இன்னித்த சூழ்நிலையில வாழும் வாழ்க்கை. பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதலிரவு அப்படின்னா அதுவும் ஒரு முகூர்த்தம் தான் குறிப்பிட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது கிடையாது. கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு மட்டும் முகூர்த்தம்னு வச்சு மத்ததுக்கு தாம்பத்தியத்துக்கு அது கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இல்லவே இல்லாம போச்சு. ஏன்னா ரொம்ப என்ன கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கர மோசமான ஒரு இதுல காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 14, 15 மிஞ்சு போனா 18 வயசுக்குள்ள பொம்பளை பிள்ளையோ, ஆம்பளை பிள்ளை ஒரு 20 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு போறதுக்கு இந்த மாதிரி மீடியா எல்லாம் கிடையாது. அது முக்கியம். இந்த மாதிரி அவங்களுக்கு வெளியில எந்த இதுவும் இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. 14 வயசு ஒரு குழந்தை 12, 13 எல்லாம் இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணுது. அதுக்கப்புறம் அது 28, 30 வயசுக்குள்ள அதுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் போது அதுக்கு நடுவுப்பட்ட அந்த காலங்கள் அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு சொல்லி குற்றமும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை. சோ பாத்தீங்கன்னா அதுவும் ஃபாரின்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப சீப்பா போச்சு. என்ன சொல்றது, நம்ம இந்த கலாச்சாரம் சொல்லிட்டு இங்க நம்ம இந்திய பரப்பு நம்ம காத்துக்கிறோம். நம்ம அதை ரொம்ப புனிதமா நினைக்கிறோம், பண்றோம். அங்க பாத்தீங்கன்னா லீவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க படிக்க அனுப்புறானோ இல்ல வேற எதுனாலும் அவங்களுக்கு அது ஒரு ஈஸியான ஒரு இதுவா போச்சு. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல. அடுத்த குழந்தை இப்ப பாத்தீங்கன்னா 90% எனக்கு நீ உனக்கு நான் போதும். ஒண்ணு அதாவது 2 போய் 1 போய் இப்ப உனக்குன்னா எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துருச்சு. இது சொல்ல தெரியல. ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீங்க எப்படி வேணா இருங்க. ஆனா குழந்தை வேணும்னு மட்டும் நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா, ஆனா தயவு செஞ்சு அது ஒரு நல்ல குழந்தையா இந்த பூலோகத்துக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம இந்த புனிதமான உறவு, இந்த இறையுணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை உணர்ந்து ஒரு குழந்தையை நீங்க கொடுங்க. உங்களோட தாம்பத்திய உறவு அது முழுமையா என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமா 2 பேரும். ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து ஜீவகாந்தம் விரயம் கிடையாது. அது ஆன்மீகத்துல உயர்ந்த இடம்னு சொல்றாங்க. சோ இத நம்ம அந்த குழந்தைகளுக்கு நல்லா புரியும்படி யார் மூலியமா நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா வருங்கால சந்ததிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் யாருக்கும் தெரியல. ஓடுறோம் பின்னாடி நம்மளும் ஓடுறோம், ஓடிட்டே இருக்கும். பணம் பணம் பணம். இன்னைக்கு அதுக்கு பின்னாடி ஓடி எல்லாத்தையும் எல்லாரும் இழந்து கடைசியில என்னத்துக்கு நம்ம ஓடணுங்கிறது தெரியாம அப்படியே பிரமிச்சு நிக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு நல்ல வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நல்ல வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழணும். நமக்கு கிடைச்சிருக்கிறதுல இந்த வாழ்க்கையில நமது என வினைப்பதிவே இந்த வினைகள் பதிவுகள் எல்லாம் வந்துச்சு சிறப்பா ஒரு வாழ்வை வாழ்ந்து நம்மளும் நமக்கு சார்ந்தவர்களையும் நமது வருங்கால சந்ததிகளுக்கும் நாம் விட்டு செல்ல வேண்டிய ஒண்ணு நல்ல ஒரு வாழ்க்கை. சோ அதை அவங்களுக்கு முறையா அழகா சொல்லி கொடுத்து புரிய வச்சு முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் இந்த செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றேங்கிற அந்த ஒரு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவாயிடுச்சு. ஏன்னா எஜுகேஷன் இல்ல, அட்லீஸ்ட் அந்த எஜுகேஷன்ல இதை கம்பல்சரியா ஒரு சப்ஜெக்டா வச்சு இது பாருங்கம்மா, நீங்க தப்பா ஏதாவது நீங்க இது பண்ணும்போது உங்களோட ஜீவகாந்த ஆற்றல் உயிராற்றல் அந்த செலவா பண்றீங்க. சோ ஜாக்கிரதையா நீங்க அதை நல்லபடியா இருந்ததுன்னா உங்க உடல் நல்ல தெளிவு பற்றி இன்னைக்கு சொன்ன இல்லையே, போன வாரம் சொன்ன அதேதான். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா உடம்பு அவ்வளவு பெருத்து போயிருக்கு. சம்பந்தமே இல்ல. +2 படிக்குது அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா +2வா அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் பார்க்க வேண்டியதா இருக்கு. குண்டா இருக்காங்க. குண்டு ஏன்னா கண்ணா பின்னா சாப்பிடுறது உள்ள ஜங்க் ஃபுட்ஸ், ஃபுட்டு, அந்த என்ன சொல்றது எல்லாமே ஒரு மாதிரி தப்பான ஒரு இதுதான். ஜங்க் ஃபுட்ஸ்ல தான் முக்கியமா. ஏன்னா துரித உணவுன்னு அதுக்கு வேற பேரு ஃபாஸ்ட் ஃபுட். அது ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல, ஸ்லோ ஃபுட். அது அழகா ஐயா சொல்லுவாரு, ஸ்லோ ஃபுட். ஏன்னா அதெல்லாம் எப்ப பதப்படுத்தி எப்பெல்லாம் அதெல்லாம் வச்சு வச்சிருக்காங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம சொல்லிக்கிறது ஆனா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி, நாட் ஃபாஸ்ட் ஃபுட்.
அந்த மாதிரி இப்படி நம்ம உயிர் காந்த ஆற்றலை அழிக்கக்கூடிய அனைத்தையும் நம்மையே சுத்தி சுத்தி வச்சிருக்கோம். நம்மளே யாரும் சொன்ன மாதிரி இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற கவலையே பட மாட்டேங்கிறாங்க. அப்படி வாங்கி கொடுக்குறாங்க. அது நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறது தவறு இல்லை, சாப்பிட்டுக்கோங்க. அதுவே 5 வேளையும் 4 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுலாம் தப்புங்கிறத சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு எதெல்லாம் நமக்கு மாத்தி சொல்ல முடியுமோ சொல்லணும் அப்படிங்கிறதுதான் முக்கியம். சோ இந்த விந்து நாதம் எனக்கூடிய அதான் அந்த விந்து, அதுக்கு ஒரு பாடல் கொண்ட நாத விந்து கலாதி நம, அது ஐயா சொல்லியிருக்காரு. நாத விந்து கலாதி நமோட நாத விந்து விந்துக்கள் ஆதி, அதுக்கு பேரு விந்துக்கள் ஆதிக்கு நிகரான ஒன்று. அந்த ஆதிதான் எதுவாக விண்ணாக உயிராற்றலாய் உனக்குள் வந்திருக்குங்கிறத உணர்த்தக்கூடிய கவிதான் அது. சோ இப்படி எல்லாத்தையும் நம்ம தெளிவா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஏஜ் எல்லாம் ஆச்சே தவிர நமக்கு ஏதாவது புரிஞ்சிருக்காங்கன்னா நமக்கே லேட்டு. நம்ம குழந்தைங்களுக்காவது அது கொஞ்சம் சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்ல ஆசிரியர்கள் கிட்ட என்ன சொல்றது, நிறைய பேர் இருக்காங்கங்க. நிறைய நல்ல ஆன்மீகத்துல நிறைய அந்த என்ன சொல்றது நல்ல ஆட்கள் இருக்காங்க. நம்ம ஆன்மீகம்னா நம்ம தப்பாவே இது பண்ணாம நல்ல தெளிவா சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதை இது பண்ணோம்னா நல்லா இருக்கும். சோ இந்த விந்து நாதத்தின் முக்கியத்துவத்தை நம்ம கரெக்டா செய்ய வேண்டும். அது அந்த விந்து நாதம் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பா இருக்கணும்னா நீத்து போகாம சொன்னபடி குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஏங்குறாங்க. காரணம் எத்தனை இது என்னன்னா அவங்களோட என்ன சொல்றது நிறைய இது விரயம் ஆயிடுச்சு. சோ எதான் சொல்றோம் இல்லையா, அந்த வெரி லேட் மேரேஜ் அண்ட் வெரி லேட் டெலிவரி, அந்த வெரி லேட் அப்படின்னும் போது அந்த என்ன சொல்றது அது ஃபுல்லாவே இதுவாயிடுச்சு. நமது ரிப்ரடக்டிவ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே பெண்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கப்படுது. அது ஒரு 30க்குள்ள அந்த குழந்தை பேரு நடக்கும்போது அந்த குழந்தைகள் சிறப்பான குழந்தைகளா தான் இருக்கிறதா தான் சொல்றாங்க. சோ நம்ம ஊரோட சீதோஷண நிலைக்கு இப்ப நம்ம ஃபாரின்ல போயிட்டு அவங்க 30 வயசு 40 வயசு தான் அவங்களோட கல்யாண வயசேன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட இது வேற. சோ நம்மளோட வாழ்க்கை தரம் கேட்டோம்னா அதை நம்ம கம்பேர் பண்றாங்க. அங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்னா அங்கன்னா அது வேற. இங்க நம்மளோட பாடி, நம்மளோட என்ன சொல்றது சூழ்நிலை சூழல், இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம இப்படிதான் நம்மளோட இது எல்லாமே. சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களை சரிவர நம்ம வழி நடக்கணும்னா தான் வருங்காலம் நல்ல சிறப்பா இருக்கும். வாழ்க்கை வளமுடன்.